வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சனி. ஜோதிடத்தில் சனி. சனியோட குணத்தையும் பார்க்கலாம், சனியோட காரகத்துவத்தை பற்றியும் பார்க்கலாம். சனினா ஆயுள் காரகன், கர்ம காரகன், மூத்த சகோதர காரகன், தொழில் காரகன். நம்மளோட லைஃப் ஸ்பேன் ஆயிலை டிசைட் பண்ணுறக்கூடிய இடத்துல சனி இருப்பார். நம்மளோட மூத்த சகோதரர்கள், எல்டர் பிரதர்ஸ், இதெல்லாம் சேட்டனில் தான் நிற்கும். பிஸ்னஸ் மேன், தொழில் காரகன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலுக்கும் சனியோட சப்போர்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் இங்கே ரன் ஆகாது. சனி கர்ம காரகன். கர்மானா செயல் அர்த்தம் ஜோதிடத்தில். கர்மானா செயல்படுறது. இதுதான் கர்மான்னு சொல்கிறது. சனினாவே ஒரு பாவர்ட்டி, வறுமையை குறிக்கக்கூடிய கிரகம். சனினாவே ஒரு மாறுபட்ட குணத்தை கொண்டு இருக்கிறது. எக்ஸாம்பிள் சூரியன் கண்ணெதிர்க்கு இருக்கார். சூரியன் ஜோதிடத்தில் முதன்மையான கோள்னு சொல்லுவோம். சூரியனுக்கு அடுத்து புதன் இருப்பார். புதனுக்கு அடுத்து சுக்கிரன் இருப்பார். சுக்கிரனுக்கு அடுத்து பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வருவார். செவ்வாய்க்கு அப்புறம் குரு இருப்பார். கடைசி குருவுக்கு அப்புறம் சனி இருப்பார். கடைசியாக தான் சனி இருப்பார். தூரதேச பிளானட்னு சொல்லுவோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும். அதனால தான் சனியோட தாக்கம் மனுஷனுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதோட சனிக்கிட்டேருந்து கிடைக்கிற காரகத்துவங்கள், குணங்கள்லாம் மனுஷனுக்கு ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும். முக்கியமாக அந்த காரகத்துவங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். தூரதேச பிளானட்னு சொல்லுவோம். சனினாவே மாறுபட்ட குணம், வறுமையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. சனினா நம்ம லைஃப் லெசனை டீச் பண்ணோம். நம்ம வாழ்க்கையோட பாடம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறது சனி தான். சனினா ஒரு மந்தன், சோம்பேறித்தனம். சனினாவே மந்தன், சோம்பேறித்தனம், தூங்கிறது, மெதுவாக போகிறது சனினாவே. அப்புறம் தடை, தாமதம், இதெல்லாம் சனி தான். ஒரு செயல் எடுத்தால் ஜவ்வா அழுக்க ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணிட்டா குயிக்காக, சந்திரன் மாதிரி குயிக்காக முடிக்காது. இது ஸ்லோவாக, ரொம்ப மெதுவாக போவோம். அப்படி ரொம்ப ஸ்லோவாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சனி தான். ஒரு செயல் நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய, இந்த ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் சனி தான். போர் அடிக்காமல் சனி அந்த வேலை செய்ய இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு சேட்டனோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இது இல்லாமல் சனி ஒருத்தருக்கு, மனுஷனுக்கு ஏகப்பட்ட தீய குணங்களை சனி தான் கொடுக்குறாரு. சனி ஒரு முழு பாவ கிரகம். 100% கேரக்டர் வைஸ் ஒஸ்டான பிளானட் தான் சனி. மனுஷனுக்கு அந்த கேவலமான சிந்தனைகள், எண்ணங்கள், அதோட அந்த செயல்பாடுகளை சனி தான் கொடுப்பாரு. இப்போ ஒருத்தனுக்கு அந்த பொறாம குணத்தை கொடுக்குறதுல சனி தான் முதன்மையாக இருப்பார். செவ்வாயம் கொடுக்கும். சனி பொறாம குணம் அதிகம் கொடுக்கும். அது இல்லாமல் விஷம புத்தி, அப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இது சனி தான். எனக்கு கிடைச்சிச்சு, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கலாம், எனக்கு கிடைக்காதது உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு, இது சனியோட தான். சனின்னா ஒரு முட்டுக்கட்டை, தடை பண்ணினே இருக்கும். ஒரு பிரேக்கு. தொடர்ச்சியாக சனி தசையில், புத்தியில், அந்த இடத்துல செயல்பட முடியாது. போயினே இருக்கும். டக்குனு பிரேக்கை போட்டு நிப்பாட்டு, என்னால் வேகமாக போகிற, ஸ்லோவாக போ, மெதுவாக போவோம். சனினாவே மந்தக்காரகன், சோம்பேறித்தனம், பிடிவாதம், இது சனியோட தான். வீண் விவாதங்கள், அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணினே இருப்பாங்க. பலவரன்னு பேசினே இருப்பாங்க. அப்புறம் பின்னால் இருந்து குத்துவது. இப்போ நம்மக்கிட்ட பேசும்போது நல்லா பேசிக்குவாங்க. ஆனால் பழி வாங்குற குணம், பழி வாங்கிடுவாங்க. நம்ம என்ன வேலையை பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு தடையாக இருப்பாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. இது சனியோட விஷயம். இப்போ சனி தான் கூலி தொழிலாளி. சனி தான். இந்த தொழிலாளிகள் எல்லாமே சனியில் தான் வருவாங்க. உழைப்பாளியும் சனி தான், சோம்பேறியும் சனி தான். கடும் உழைப்பாளி செவ்வாய் இருப்பார். கடும் உழைப்பாளினாவே செவ்வாய் தான். சனி அவர் ஒரு தொழிலாளி, உழைப்பாளி, கடும் உழைப்பாளி. அங்கே மார்ஸ், செவ்வாய் தான் நிற்பாரே. சனி இந்த எல்லா ஒர்க்கில் இருக்கிற லோ டிபார்ட்மெண்ட் ஜாப்லாம் சனியில் தான் வரும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற கூலி தொழிலாளிகள் எல்லாமே சனி தான். அதே மாதிரி இப்போ இந்த கல், மரம், மண், இதெல்லாம் சனி விஷயத்து தான் வரும். கல் உடைக்கிறது, இது சனி தான். மரத்தொழில், இதுவும் சனியோட தான். அப்புறம் மணல் தொழில், இது சனியோட தான். நம்ம காலில் போட்டுக்கிற ஸ்லிப்பரும் அதுவும் சனி தான். அந்த ஸ்லிப்பர் தைக்கக்கூடியவரும் அவரும் சனி தான். ஸ்லிப்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, அந்த செருப்பை தொழிலாக பண்ணக்கூடிய நல்ல ஒரு டீலராக இருக்கிறது, அதுவும் சனி தான். சனினா பொதுஜனம். சனியோட சப்போர்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் அமைக்க முடியாது. இப்போ ஒரு 300 பேருக்கு நம்ம கூலி தரணும்னா, பேமெண்ட் கொடுக்கணும்னா, அதுவும் சனி தான் நிற்பார். கூலிக்காரனும் சனி தான், தொழில்காரனும் சனி தான். இப்போ பொதுஜனம் சனின்னு சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே சனியோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் தலைவர். இப்போ கூட எல்லாமே இப்போ நம்ம அரசாட்சியில் ஒன்றும் இல்லை. அரசாட்சினா சூரியன் தான் நீடித்து நிலைத்து இருப்பார். அவர், நான் மட்டும்தான், நான் தான் கடைசி வரையும் இருக்கணும். இந்த அரபு கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ நம்ம மாதிரி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா
5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் போயிட்டே இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ், பிரைம் மினிஸ்டர் நம்ம செலக்ட் பண்ணுறது, சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து மக்கள் சக்தியால், பொது ஜனம்னாவே சனி தான் வந்து. அப்புறம் சனியோட குணத்தில் வந்து ரொம்ப கேவலமான குணம், எல்லாம் கேவலமான குணங்களும் சனி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊர் ஊராக தெரிஞ்சுனே இருக்க வந்து. அப்புறம் வந்து ஊனம், அதுவும் சனி தான். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பீப்பிள் இருக்காங்கள, அவங்களும் சனி தான் வந்து. அது இல்லாமல் இந்த ஊனமற்ற பெண்களோட உடல் உறவு வைத்துக் கொள்வது, இதுவும் சனி தான். இது மாதிரி ஒரு ஒஸ்டான திங்ஸில் சனி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம துப்புரவு தொழிலாளிகள், இதுவும் சனி தான் வந்து. அப்போ சனியோட முக்கியமான தொழிலில் இரும்பு தொழில், இது தெரிஞ்ச தொழில் தான். அப்புறம் இந்த நிலக்கரி சுரங்கம், அப்புறம் இந்த ஆயில், கேஸ், வாட்ச், இந்த மாதிரி தொழில்கள், அப்புறம் வந்து இந்த கோல், இது சம்மந்தப்பட்ட தொழில்கள், எல்லா ஆஃபீஸில் இருக்கிற எல்லா லோ லெவல் ஜாப், பியூனு, கிளர்க்கு, இதெல்லாம் சனி தான். கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு போகிறது, கீழ் ஜாப்லேருந்து ரொம்ப லோ லெவல் ஜாப்லேருந்து ஹை லெவல் பெரிய ஜாப்பில் பார்த்து, பெரிய போஸ்டிங்கில் பார்த்து சனி தான் கொடுப்பாரு. தொழிலாளியும் சனி தான், அதே மாதிரி நம்ம முதலாளியும் சனி தான். ஒரு காலத்தில் நான் லேபராக வேலை செஞ்சுருந்தேங்க ஒரு இடத்துல, இப்போ நானே கடை போட்டு முதலாளியாகிறேன். இது சனியோட குணம் தான் வந்து. சரினாவே ஒரு மாறுபட்ட குணம், மனுஷனுக்கு ஒத்து வராத குணங்கள் எல்லாமே சனியோட குணங்கள் தான் வந்து. மோசமான குணங்கள், பெரும்பாலும் மோசமான குணங்கள் தான் உள்ள சனிக்குள்ள இருக்கிறதே வந்து. அப்புறம் அலைச்சல், அலைஞ்சினே தெரிஞ்சினே அலைஞ்சே இருக்குது. அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் வந்து இந்த கொடிய செயல்கள், இருக்கிற பாவ செயல்கள், கொடிய செயல்கள், இரக்கமே இருக்காது சனிக்கு வந்து. சனிக்கு வந்து எப்பவுமே இரக்கமே இருக்காரு. இந்த குணம்லாம் வந்து மனுஷனுக்கு இருக்கும். அது எப்போ இருக்கும்? சனியோட தசா புத்தி அந்தர காலத்தில் இந்த சொன்ன குணங்கள்லாம், சனியோட குணங்கள்லாம் வந்து அந்த மனுஷனுக்கு சனியோட தசா புத்தி அந்தர காலத்தில் இருக்கும். ஒருவேளை இந்த குணம் வந்து எப்போ குறையினா, சனி வந்து சுப கிரகத்தோட தொடர்பில் இருந்தால், அதாவது தனுசு ராசியில் சனி இருந்தா, இல்லை மீனத்தில் சனி இருந்தா, அது மீனம் தனுசு வந்து முழு சுபரான குருவோட ராசிகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட துலாத்திலையும் உச்சமாக இருப்பார், ரிஷபத்திலையும். சுக்கிரன் வந்து சனிக்கு வந்து நண்பர். இந்த துலாத்திலையும் சரி ரிஷபத்திலையும் சரி சனி வந்து தன்னோட குணத்தை குறைச்சிக்குவார், தீய குணத்தை. இப்போ கெட்டவன் தான் சனினா வந்து அந்த குணத்தை பாதி குறைச்சிக்குவார். தனுசுல இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, துலாத்தில் இருந்தாலும் சரி, அந்த குணத்தில், தீய குணத்தில் வந்து பாதி குறைச்சிக்குவார் சனி. சனிக்குன்னு சொந்தமாக 2 ராசிகள் உண்டு. ஒன்று வந்து மகர ராசி, ஒன்று வந்து கும்பராசி. மகர ராசியில் வெறும் ஆட்சின்ற பலத்தில் தான் இருப்பார். மகரத்தில், கும்பத்தில் வந்து 0 to 20 டிகிரி வரைக்கும் மூலத்திரிக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருப்பார். 21 30 பாகை வரைக்கும் டிகிரி வரைக்கும் ஆட்சின்ற இருப்பார். சனி உச்சமாகிறது வந்து தன்னோட அவரோட ஃப்ரெண்டோட ராசி துலாத்தில் உச்சமாக இருப்பார். சனி நீச்சமாவது வந்து தன்னோட பரம எதிரியாக நினைக்கிற செவ்வாயோட வீட்டில் மேஷ ராசியில் நீச்சமாவார் சனி வந்து. இப்போ இந்த இழிந்தோர் தொடர்பு, ரொம்ப லோக்கலான ஆளுங்க, ரொம்ப சமுதாயத்தில் வந்து ஒத்தியாக வராதவங்க, இந்த 430 பண்ணுறவங்க, ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, இவங்களோட தொடர்பெலாம் சனி ஏற்படுத்தும். அது இல்லாமல் பிச்சை எடுக்கிறது சனியோட வேலை தான் வந்து. பிக்டாக் எடுக்கிறது சனியோட வேலை தான் வந்து. சின்ன சின்ன திருட்டு வேலை சனி தான் பண்ணும். சனினா வந்து ஆயுள் காரகன் சனி சொல்லிட்டோம். மரணத்துக்கு சனி தான் சம்மந்தப்படுவார். ஏன்னா வந்து 6ஆம் வீடு 8ஆம் வீடு, சனி வந்து 6, 8, 10, 12 இந்த 4 வீட்டுக்கு வந்து சனி வந்து பொறுப்பேற்றுக்குவார். 6ஆம் வீடுனா கடன், நோய், எதிரி, இது சனியோட கண்ட்ரோலில் இருக்கும். 8ஆம் வீடுனா இந்த வறுமை, மரணம், ஆயுள், மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டு, இது எல்லாமே வந்து 8ஆம் பாவம். இதுக்கு சனி பொறுப்பேற்றுவார். 10ஆம் பாவத்துக்கும் சனி பொறுப்பேற்றுவார். 10ஆம் பாவம்னா தொழில், அப்புறம் இந்த ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ், இதெல்லாம் 10ஆம் பாவத்தை வரும். அப்புறம் 12ஆம் பாவம்னா இழப்புக்கள், தனிமையாக இருக்கிறது, அப்புறம் வந்து தலைமறைவாக இருக்கிறது, இதெல்லாம் 12ஆம் பாவம். இந்த வீட்டில் சனி தான் வந்து தன்னோட சனியோட காரக வீடு, அதெல்லாம் வந்தும். சனினா வந்து தனிமை. சனி வந்து உடனே வந்து யாரோட ஒட்டி போவாது. சனி வந்து தனிமையாக இருக்க வந்து. இந்த குணம்லாம் மனுஷனுக்கு இருக்கும் சனியோட தசாபுக்தி அந்த காலத்தில் வந்து. அப்புறம் சனி வந்து கிடைக்கிறது சாப்பிடும், கிடைக்கிற இடத்துல தங்கிடும். எதுவும் வந்து வீனஸ் மாதிரி, சுக்கிரன் மாதிரி வந்து லக்ஸூரியஸாக அப்படிலாம் இருக்காது. இது வந்து கிடைக்கிற ட்ரெஸ்ஸு போட்டுக்க, கட்டில் நம்ம கீழே படுத்தா கூட சந்தோஷமாக சனி படத்துக்கு வந்து. அப்புறம் கிழிந்த ஆடை, இது சனி விஷயம் தான். அப்புறம் வந்து இந்த ஊரை எப்படி ஏமாத்துறது, போய் சொல்லி ஃபோர்ஜரி பண்ணுறது, இதுவும் சனியோட வேலை தான் வந்து. சனி தொழில்காரகன் சனி சொல்லியாச்சு, பிச்சைக்காரன் சனி சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இந்த வறுமையிலேருந்து பெரிய லெவலில் வராங்க பார்த்தீங்களா, இதோட சனியோட தாக்கம் தான் இதுவும் வந்து. அப்புறம் சனினா நம்ம மாறுபட்ட குணம் சொல்லிட்டோம். மாறுபட்ட குணம்னா என்னது?
அது வந்து கேரக்டரே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப நிறைய ஒர்ஸ்ட்டான கேரக்டர். ப்ளஸ் வந்து இந்த வேற்று மதம், வேற்று கலாச்சாரம், வேற்று ஜாதி இதெல்லாம் சனி தான் வந்து. நீங்க எந்த கேஸ்ட்ல இருக்கீங்களோ ஆப்போசிட்டான கேஸ்ட் சனி தான் வந்து. எந்த மதத்தில இருக்கீங்களோ ஆப்போசிட்டான மதம் தான் சனி வந்து. எந்த கல்ச்சர்ல இருக்கீங்களோ ஆப்போசிட்டான கல்ச்சர் தான் சனி வந்து. அந்நிய சம்மந்தம் சனி தான் ஏற்படுத்தும் வந்து. சனி வந்து தூரதேச பிளானட் சொல்லியாச்சு. சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில தான் இருப்பாரு. பிளானட்ஸ்லேயே வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து சேட்டன் தான். அதனால் சனியோட கதிர்வீச்சு வந்து மனுஷனுக்கு வந்து லேட்டாக தான் வந்து நிற்கும். அதனால தான் சனியோட குணங்கள்லாம் சனி தசா புக்தி அந்தரம் நடக்கும்போது மனுஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படியே. அவங்க வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படியே வந்து. ரொம்ப மெதுவாக இருப்பாங்க. தடைகள் இருக்கும், தாமதம் இருக்கும். இப்போ எப்படின்னா வந்து இப்போ சுக்கிரன்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லலாம் வந்து ட்ரெயினில் எக்ஸாம்பிள். சனினா வந்து என்ன சொல்லலாம் வந்து கூட்ஸ். சனி தசை 19 வருஷம் பொறுமையாக அப்படியே போவோம். அப்படியே சுக்கிரன் வந்து ஒரு வருஷத்தில் கொடுக்கக்கூடிய பலனை வந்து ஒரு 5 வருஷத்தில் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து அவரோட 20 வருஷம் தசையில் சனி 19 வருஷமா அப்படியே கொடுத்துனே இருக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அப்படியே வந்து பொறுமையாக கொடுக்கும் வந்து. சனினா வந்து இழுவை. ஒரு செயலை உடனே செய்யக்கூடாது. அப்படியே பார்த்துக்கலாம் விடு. இப்போ சனி யாருன்னா கடன் வாங்கிச்சுன்னா கடன்காரன் வந்து கேட்கும்போது வந்து கொடுக்குறான் பார்த்துக்கலாம் விடு. ஒரு வேலை சொன்னால் வந்து செய்கிறேன், பொறுமையாக செஞ்சுக்கிறேன், ஏன் உடனே செய்யணும்னு சொல்லிட்டு உடனே செயலில் இறங்க மாட்டாங்க. ஆக்ஷன் வந்து சடனாக வந்து ஆக்ஷனில் அவங்க இறங்க மாட்டாங்க. ஸ்லோவாக அப்படியே பார்த்துக்கலாம். அதை தள்ளி போடுற குணம், சோம்பேறித்தனம், முட்டுக்கட்டை, எதிலும் பிடிப்பு இல்லாமல் இருக்குது வந்து ஊர் ஊராக போய் சுற்றுறது வந்து இது சனியோட தான். எந்த தொழில் எடுத்தாலும் அந்த சனியோட சப்போர்ட் கண்டிப்பாக தொழிலை டெவலப் பண்ணுறது இருக்கும். ஏன்னா லேபர்லாம் சனி சொல்லியாச்சு. தொழிலாளி இல்லாமல் வந்து ஒரு தொழில் வந்து நிலைக்காது. தொழிலாளி மூலம் தான் முதலாளி வந்து இருக்காரு. இப்போ நம்ம தொழிலாளரோட சப்போர்ட் இல்லாமல் முதலாளி கண்டிப்பாக வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் வந்து தொழிலாளினா சனி தான். ப்ளஸ் முதலாளியும் அவர் தான் வந்து. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற திங்ஸு இதெல்லாமே வந்து சனியோட விஷயந்தான் வந்து. அப்புறம் வந்து இந்த ட்ரைனேஜ் இது சனி தான். சனினா வந்து கருப்பு நிறம். இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கருப்பு நிறங்குதோ அது எல்லாமே சனி தான். பாழடைந்த இடம் கருப்பாக இருக்கான். இருட்டுனாவே சனி தான் வந்து. சனி வந்து தந்தையாக வருவார் நைட்டில் பிறந்தவங்களுக்கு. சூரியன் தான் தந்தைக்காரகன். பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் வந்து தந்தையாக இருப்பார். நைட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி தான் வந்து தந்தையாக இருப்பார். இப்போ சந்திரன் நம்ம அம்மான்னு சொல்லியாச்சு. இது இரவில் பிறந்தவங்களுக்கு. பகலில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் வந்து தாயாராக நிற்பாங்க வந்து. அப்புறம் இந்த வாட்ச்மேன் இதுவும் சனி தான் வந்து. ஏன்னா வந்து நைட்டில் சனினாவே இரவு நேரத்தில் நல்லா அவங்க வேலை செய்வாங்க. இது வாட்ச்மேன். அப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, கார்பரேட் செக்டர் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட் போகிறீங்களா, இது சனியோட கண்ட்ரோலில் தான் வந்து நிற்க வந்து. இது எல்லாமே வந்து சனிக்கு ஏகப்பட்ட குணங்கள் காரகத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நிறைய நெகட்டிவாக தான் இருக்குது. அப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் அனைத்து பொருட்களும் சனி தான் வந்து. எக்ஸாம்பிள் வந்து இந்த மைன்ஸு, லிக்னைட்டு, அப்புறம் இந்த கோல் இதெல்லாமே சனியில் தான் வந்துருக்கும். அப்புறம் இந்த எண்ணெய் கடை, ஆயில் அண்ட் கேஸ் இதுவும் சேட்டன் தான். அப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல் இரும்பு கடை, இந்த கம்பி இதெல்லாமே சனியில் தான் வந்து நிற்கும். சனினாவே ஒரு பிஸ்னஸ் மேனு, லேபரும் அவன் தான். அதனால் இந்த குணம்லாம் சொன்ன இந்த நிறைய கேவலமான குணங்கள் சொல்லியிருப்பான். இந்த குணங்களுக்கெல்லாம் சனி தான் வந்து அதிபதியாக இருப்பார். இந்த குணங்கள் எப்போ குறையும்? சுப கிரகத்தோட தொடர்பில் இருக்கும்போது, அதாவது தனுசு ராசியிலையோ மீன ராசியில் சனி இருக்கும்போது, துலாத்தில் இருக்கும்போது, ரிஷபத்தில் இருக்கும்போது, துலாத்தில் உச்சமாக இருப்பார். ரிஷபத்தில் இருக்கும்போதோ இல்லை சுப கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். அதாவது சனி எங்கே இருந்தாலும் குருவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். இல்லைனா வந்து சுக்ரனோட நட்சத்திரத்தில் இருக்கணும். எக்ஸாம்பிள் தனுசு ராசியில் வந்து புராடம்னு ஒரு நட்சத்திரம், சுக்ர நட்சத்திரம் இருக்கும். தனுசுல சனி இருந்து புராடத்தில் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இருந்தாருன்னா இந்த தீய குணங்கள்லாம் அப்படியே பாதி குறையும். மீனத்தில் வந்து புரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது குருவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திர காலில் வந்து மீனத்தில் இருந்தாருன்னா அந்த சொன்ன தீய குணங்கள், கேவலமான குணங்கள் இதெல்லாமே குறையும். அது இல்லாமல் சுப கிரகத்தோட இந்த அகெயின் நம்ம குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ சனிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குணங்கள்லாம் குறையும். திருடன் தான், ஃப்ராடு தான், இருந்தாலும் இந்த குணங்கள் குறையும். சனி பற்றி நெகட்டிவாக தான் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் வந்து ராகு பற்றி பேசுகிறேன். சனிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். அப்படியே ஒரு வந்து இந்த வீடியோ பார்க்குற ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.